வணக்கம். இன்றைய தினமும் இலங்கையில் இடம்பெற்ற சில முக்கியமான செய்திகள் தொடர்பாகத்தான் பார்க்க போகின்றோம். குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகளினால் கூட நாடு இருளில மூழ்கவில்லை என்று சொல்லி அனுர அரசு கடுமையாக சாடுகின்ற ரீதியில ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. மஹிந்த அமைக்கும் ரகசிய வியூகம், அனுர அரசுக்கு விழப்போகும் பேரடி. அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பாக அனுர அரசிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. டிரம்பின் அடுத்த எச்சரிக்கை, கனேடியர்களுக்கு 100% வரி. இவ்வாறான விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைய காணொலியில பார்க்க போகிறோம். தமிழீழ விடுதலை புலிகள் உள்நாட்டு யுத்தத்தின் போது 33,000 மெகாவோட் மின் பிறப்பாக்கிகளை தீயிட்டு கொளுத்திய போதும் கூட நாடளாவிய ரீதியில மின் துண்டிக்கப்படவில்லை என்று சொல்லி ஐக்கிய மக்கள் சக்தி அரசை, அதாவது அனுர அரசு கடுமையாக சாடியிருக்கிறது. கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்துல நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ள ஊடகவியலாளர் மாநாட்டின் போதுதான் மரிக்கார் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் ஊடகவியலாளர்களுக்கு. இதே நேரத்துல பார்க்கிற போது அவர் பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லி இருக்கிறார். அது தொடர்பில் பார்க்கிற போது இந்த நாட்டில் ஏற்பட்ட மின்தடைக்கு மின்சக்தி அமைச்சர் குரங்குகள் மீது பழி சுமத்தி இருக்கின்றார். ஒரு குரங்கால் முழு நாட்டிற்குமான மின் துண்டிப்பை ஏற்படுத்த முடியுமா என்று சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அமைச்சரினால குறிப்பிடப்பட்டுள்ள இந்த கருத்தானது பாரிய சர்ச்சையை தோற்றுவித்திருப்பதாக கூறியிருக்கின்றார். கடந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் இதற்கு காரணம் என சாடுகின்றனர், குரங்கை சாடுகின்றனர். இவ்வாறாக சர்ச்சைக்குரிய விடயத்துல அவர்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். கடந்த அரசாங்கங்கள்ல கூறிக்கொண்டு அவர்களுடைய குறைகளை கூறிக்கொண்டே இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆட்சி அமைத்த விற்பாடும் இந்த அரசாங்கம் கடந்த கால அரசாங்கங்கள்ல தான் குறை கூறிக்கொண்டு சொல்லி இருக்கிறார்கள் சொல்லி மரிக்கார் சொல்லி இருக்கிறார். முறைமையில மாற்றங்களை ஏற்படுத்தியதாக கூறியவர்களுடைய இயலாமை தற்போது வெளிக்காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள். நுரைச்சோலை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள மின் பிறப்பாக்கிகள் செயலிழந்தமையினால்தான் இந்த நிலை ஏற்பட்டதாக கூட கூறுகின்றார்கள். இவ்வாறாக பல்வேறுபட்ட விதத்துல இந்த மின் துண்டிப்பு தொடர்பாக கூறுகின்றார்கள். கடந்த காலங்கள்ல நுரைச்சோலை மின் பிறப்பாக்கிகள் செயலிழந்த நிலையில அந்த சந்தர்ப்பத்துல அவர்கள் அந்த தொழிற்சங்க மாஃபியாக்கள் மீது குற்றம் சுமத்தி இருக்கின்றார்கள். எனவே இந்த அரசாங்கத்தினாலையும் அவர்களை கூட அந்த மாஃபியாக்களை கூட கட்டுப்படுத்த முடியாமல் போனது என்று சொல்லி மரிக்கார் சொல்லி இருக்கிறார். இதே நேரத்துல சூரிய மின் உற்பத்தி காலங்கள்ல உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தினுடைய அளவு அதிகம் என இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் சங்கம் குறிப்பிடுகின்றது. சூரிய மற்றும் காற்றாலை மின் உற்பத்திகள் பிரபலமாகும் பட்சத்துல நிலக்கரி மற்றும் டீசல் மாஃபியாக்கள் பாதிக்கப்படும். எனவேதான் அவற்றை பாதுகாப்பதற்காக இவ்வாறான கதைகள் கூறப்படுவதாக சொல்லியிருக்கின்றார். இந்த மாஃபியாக்களுடைய தேவைக்கு ஏற்ப இந்த அரசாங்கம் செயல்படுவதாக இணங்கியிருக்கிறது. நுரைச்சோலை மின் பிறப்பாக்கிகள் செயலிழக்க போவதை அறிந்த அரசாங்கம் அதற்கு இடமளிக்கிறது. இது உண்மையில இந்த விடயத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மரிக்கார் தெரிவித்திருக்கின்றார். மேடைகள்ல வீரவசனம் பேசுவதை விட நடைமுறையில ஆட்சி செய்வது சிக்கல் என்பதை இப்போது இருக்கிற இந்த ஜேவிபி அரசாங்கம் புரிந்து கொண்டிருக்கும். எனவே ஏனைய ஆட்சி காலங்கள்ல இவ்வாறான ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது, தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் இருப்பதாக குறிப்பிட்டு வீதிகள்ல இறங்கி இருப்பார்கள். தம்முடைய ஆட்சி காலம் என்பதனால மௌனமாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி மரிக்கார் சொல்லி இருக்கின்றார். அளவுக்கு அதிகமாக மக்களை ஏமாற்ற முற்பட வேண்டாம். ராஜபக்சர்களை ஆட்சியில் அமர்த்தி அவர்களை துரத்துவதற்கு மைத்திரிக்கு வாக்களித்து பின்னர் கோட்டபயவை நாட்டை விட்டு துரத்தியவர்களே உங்களையும் ஆட்சியில அமர்த்தி இருக்கின்றார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று சொல்லி மரிக்கார் அனுர அரசாங்கத்திற்கு ஒரு எச்சரிக்கையை பதிவிட்டிருக்கின்றார். இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டது. இதே நேரத்துல இன்னும் ஒரு விடயம் தொடர்பாக பார்க்கிற போது ஸ்ரீலங்கா பொதுச்சின பெரமுனவர்கள் ஒரு சிறப்பு கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாக தகவல் கசிந்திருக்கின்றன. இந்த கலந்துரையாடலானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. குறிப்பாக இந்த கூட்டமானது ஸ்ரீலங்கா பொதுச்சின பெரமுனவனுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற சாகர காரியவசம் மற்றும் அதனுடைய அமைப்பாளராக தேசிய அமைப்பாளராக இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினராக தற்போது இருக்கிற நாமல் ராஜபக்ஷ
வருகின்றனர். இவர்களுடைய தலைமையில தான் இந்த ஒரு சிறப்பு கலந்துரையாடல் வந்து நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த கலந்துரையாடலின் போது வரவிருக்கிற உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மையப்படுத்திய ரீதியில பல்வேறுபட்ட விடயங்களும் ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட இருப்பதான விடயங்கள் நேற்றைய தினம் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. இதே போன்று கடந்த ஜனவரி மாதமும் இதே போன்ற ஒரு சிறப்பு கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதையும் இங்கு கூறிக்கொள்ள வேண்டும். இதன் போதும் பொதுஜன பெரமுன கட்சியிலிருந்து விலகி வேறு அரசியல் கட்சிகள் அல்லது குழுக்களை தழுவியவர்களுக்கும் அழைப்புகளை ஏற்படுத்தி அவர்களையும் வந்து குறித்த கலந்துரையாடலில் கலந்து கொள்ளுமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த புதிய அரசாங்கமும் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து ராஜபக்சர்களும் பொதுஜன பெரமுன கட்சியும் பாரிய ஒரு அரசியல் பழிவாங்கல்களுக்கு உட்படுத்தப்படுவதாக விமர்சனங்கள் உருவாகி வருகின்ற இன்றைய சூழ்நிலையில்தான் இப்படிப்பட்ட ஒரு கலந்துரையாடலானது மீண்டும் இடம்பெற்றிருக்கிறது. இதே நேரத்தில் ஒரு நிழல் அரசாங்கங்களை உருவாக்கக்கூடிய ஒரு சக்திகளும் இல்லாட்டி நிழல் அரசாங்கங்களை உருவாக்கி அதனூடாக அந்நூறு அரசிற்கு வந்து அதாவது ஆளுங்கட்சியா தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்தும் ரீதியிலான சில திட்டங்களும் வந்து மறைமுகமாக முன்னெடுக்கப்படுவதையும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதே நேரத்துல இந்த அரசு ஊழியர்களுடைய சம்பளத்தை மேலும் வந்து 20,000 ரூபாவாக அதிகரிக்க வேண்டும்னு சொல்லி கடந்த அரசாங்கத்தை வந்து வலியுறுத்திய ஜேவிபியின் தொழிற்சங்கங்கள் அதனை இந்த முறை வந்து வரவு செலவு திட்டத்துல வந்து பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்லி கோரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த கால ஆட்சியின் போது அதாவது கடந்த கால அரசாங்கத்திற்கு எதிராக வந்து ஜேவிபியினர் பல்வேறுபட்ட கோஷங்களை எழுப்பியிருந்தனர். அது தொடர்பாகத்தான் இன்றைய காலகட்டத்துல வந்து மக்களும் இல்லாட்டி தொழிற்சங்கங்களும் வந்து கோரிக்கையை முன்வைப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சோசியலிச மக்கள் கட்சியினுடைய செயலாளராக இருக்கிற வைத்தியர் ஜி வீரசிங்க கொழும்பில் நேற்று நடைபெற்றுள்ள ஊடகவியலாளர் சந்திப்பின் போதுதான் இந்த விடயத்தை வந்து அவர் சொல்லியிருக்கிறார். அங்கு அவர் பல்வேறுபட்ட விடயங்களை தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பாக பார்க்கிற போது வரவு செலவு திட்டத்துல வந்து தனியார் துறையினுடைய சம்பளம் உள்ளிட்ட கொடுப்பனவுகள் வந்து அதிகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி 7 அம்ச கோரிக்கைகள் தொழிற்சங்க சம்மேளனம் வந்து ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவிற்கு வந்து முன்வைத்திருக்கிறது. நீண்ட காலமாக அரசு ஊழியர்களுடைய அடிப்படை சம்பளம் அதிகரிக்காமல் இருப்பது தொடர்பில் வந்து குறிப்பிட்டிருக்கின்றோம். நாட்டிற்குள் ஏற்பட்டுள்ள இந்த பொருளாதார நெருக்கடி இவ்வாறான விடயங்கள் தான் மற்றும் சேவை கட்டணங்கள் மற்றும் ஏனைய செலவுகளை கருத்தில் கொள்ளுமாறு அரசு ஊழியர்களுடைய சம்பளம் நிச்சயமாக அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற ரீதியில வந்து கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல போனால் புதிய அரசாங்கம் நியமிக்கப்படுவதற்கு முன்னர் வந்து நாட்டுக்குள் இருந்து வந்து பணவீக்கம் நிலைமையானது கருத்தில் கொண்டு 25,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளுமாறு அரசு துறையின் அனைத்து தொழிற்சங்கங்களும் வந்து தொழிற்சங்க போராட்டத்தின் மூலம் வந்து கோரிக்கை விடுத்திருந்தனர் என்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ள வேண்டும். இந்த போராட்டத்துக்கு தலைமைத்துவம் வழங்கி செயற்பட்டதாக மக்கள் விடுதலை முன்னணியுடைய தொழிற்சங்க தலைவர்கள் வந்து தற்போது அமைச்சு பதவி வகித்து வருகின்றனர். எனவே அவர்களுடைய அமைச்சு பதவியை உயர்வாக கருதி அரசு ஊழியர்களுடைய சம்பளத்தை வந்து 20,000 ரூபாவாகவாவது அதிகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கோருகின்றோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் வந்து நாட்டினுடைய மொத்த தொழிலாளர்களுடைய பெரும்பான்மை ஊழியர்கள் அரசு சார்பற்ற அதாவது அரசு சார்பு மற்றும் தனியார் துறையில இருந்து வருகின்றார்கள். எனவே தற்போது பணவீக்கம் அதிகரித்துள்ள நிலையில அவர்களுடைய தனிப்பட்ட பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடைந்திருப்பதால 2023ஆம் ஆண்டுக்கு 3ஆம் ஆண்டு குடிசன மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்கள அறிக்கைகளுக்கு அமைய 4 பேர் கொண்ட குடும்பம் ஒன்றினுடைய மாத செலவு பார்க்கிற போது 66,000 ரூபாவுக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த அறிக்கையை கருத்தில் கொண்டு அரசு சார்பு மற்றும் தனியார் துறையினருக்கு அடிப்படை சம்பளத்தை வந்து 50,000 ரூபாவாக உயர்த்துவதற்கு கோருகின்றோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மேலும் இந்த கோரிக்கைகள் அரசு ஊழியர்களுடைய கொடுப்பனவு அவர்களுடைய சம்பள முரண்பாடு அரசு துறைக்கு இணைத்துக் கொள்ளல் மற்றும் பதவி உயர்வு மற்றும் அரசு சொத்துக்களை விற்பனை செய்தல் போன்ற விடயங்கள் தொடர்பாகவும் எங்களுடைய போராட்ட யோசனையானது இடம்பெற்றிருப்பதாக நம்முடைய யோசனை ஜனாதிபதிக்கு தெரிவித்திருக்கின்றோம் என்ற ரீதியில வந்து அவர்கள் வந்து கருத்துக்கள் வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டது. இதே நேரத்துல கனடாவில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான செய்தி அதாவது கனடாவிற்கும் இடையில அந்த வரி தொடர்பாக ஒரு செய்தி வந்து நேற்றைய தினம் வெளிவந்திருக்கின்றன. இது தொடர்பாக பார்க்கிற போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஆட்சி அமைத்துக் கொண்டு அவர் பல்வேறுபட்ட வரி திட்டங்கள் தொடர்பாகவும் வரிகள் தொடர்பாகவும் சில நாடுகளுக்கு வந்து அறிவித்திருக்கின்றார். இதே நேரத்துல இன்னும் ஒரு முக்கியமான விடயம் கனடா தொடர்பில் வந்து அவர் கூறியிருக்கிறார். அதாவது கனடாவில் இருந்து வெளிவரக்கூடிய கார்களுக்கான வரிகள் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான விடயமாக நேற்றைய தினம் பார்க்கப்பட்டது.
குறிப்பாக சொல்லப்போனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து 50 முதல் 100% வரி விகிதத்தை வந்து இந்த கார்களுக்கு வந்து கனடாவில் இருந்து வரக்கூடிய கார்களுக்கு வந்து அறிவித்திருக்கின்றார். ஏற்கனவே 25% வந்து அமெரிக்கா வந்து கனடா மீது வரி விதித்ததும் இங்கு குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இவ்வாறான நிலையில கனடாவிலிருந்து தயாரிக்கப்படும் கார்களுக்கு வந்து கூடுதலான வரிகள் வந்து விதிக்கப்பட்டிருப்பது இது தொடர்பாக பரிசீலித்து வருவதாக கூட அமெரிக்காவில இருந்து வெளிவரக்கூடிய செய்தி நிறுவனங்கள் வந்து இந்த விடயத்தை வந்து சொல்லியிருக்கின்றனர். குறிப்பாக இது தொடர்பாக அமெரிக்க செய்தி ஊடகத்திற்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து கருத்து தெரிவிக்கின்ற போது டொனால்ட் ட்ரம்பே வந்து இந்த விடயம் தொடர்பாக சொல்லியிருக்கிறார். அதாவது பரிசீலித்து வருவதாக சொல்லியிருக்கின்றார். கனடா அமெரிக்காவிடமிருந்து ஆட்டோமொபைல் துறையை வந்து திருடியது. குறிப்பாக வந்து அமெரிக்கர்கள் வந்து தூங்குகின்ற நேரத்துல வந்து இந்த துறையை வந்து கனடா வந்து திருடி இருக்கிறதுன்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். கனடாவுடன் ஒப்பந்தம் அமையாவிட்டால் கார்களுக்கு பெரிய வரி வந்து விதிக்க நேரிடும் சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். மேலும் அவர்களுடைய கார்களை வந்து அமெரிக்கா வந்து விரும்பவில்லை. அதே நேரத்துல 100% வரி விதிப்பை கனடா எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இந்த விடயத்தை தொடர்பாக விரிவாக பார்க்கிற போது 1960களில் இருந்தே வந்து அமெரிக்காவிற்கான கார்களை வந்து கனடா வந்து அனுப்பி வருகிறது. 1965ஆம் ஆண்டுல பார்க்கிற போது முன்னாள் பிரதமராக இருக்கின்ற பியர்ஷனும் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த லிண்டன் பி யோன்சனும் வந்து கனடா அமெரிக்கா ஆட்டோமொபைல் தயாரிப்புக்கான ஒப்பந்தத்தை வந்து கைச்சாத்திட்டு இருக்கின்றார்கள். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில வந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான கார்கள் மற்றும் கார்களுடைய பாகங்கள் அதாவது உதிரி பாகங்கள் மீதான வரிகள் வந்து நீக்கப்பட்டன. இந்த நிலை பார்க்கிற போது 1994ஆம் ஆண்டு வரை வந்து நடைமுறையில் இருந்தது. ஆனால் NAFTA என்று சொல்லி ஒரு ஒப்பந்தத்தின் ஊடாக இந்த கார் உற்பத்திக்கு மட்டுமல்லாமல் அனைத்து துறைகளுக்கும் தடையற்ற வர்த்தகம் வந்து விரிவுபடுத்தப்பட்டது. தொடர்ந்து பார்க்கிற போது 2018ஆம் ஆண்டுல வந்து குஸ்மா ஒப்பந்தத்தின் நடைமுறைக்கு வந்ததுடன் 2026ல இந்த ஒப்பந்தம் வந்து முடிவுக்கு வருகிறது. இந்த நிலையில தான் கனடிய தயாரிப்பு கார்கள் வந்து மீது வரிகள் வந்து விதிக்கப்படும் சொல்லி ஒரு விடயத்தை வந்து அமெரிக்கா வந்து வெளியிட்டிருக்கிறது. ஆட்டோமொபைல் துறையை வந்து மூடுவதற்கு இது வழிவகுக்கும் என்று சொல்லி துறை சார்ந்த நிபுணர்கள் வந்து அச்சத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இவ்வாறாக பல்வேறுபட்ட விடயங்கள் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது. மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரஷானி மனோரஞ்சன். நன்றி.